இப்போ நம்ம பார்க்குறது 5 பைசா. 5 பைசாவில் அலுமினியத்தில் உள்ள 5 பைசா. அது 67 1967 தான் அலுமினியத்தில் 5 பைசா முதல்ல தொடங்கியிருக்குது. 67லேருந்து 84 வரைக்கும் இந்த பைசா வெளிவந்திருக்குது. இந்த அலுமினியம் 5 பைசா 67லேருந்து 84 வரைக்கும் அலுமினியமும் மெக்னீசியமும் சேர்ந்து வந்திருக்குது. இது எதுக்காகன்னா காயின்ஸுக்கு உறுதித்தன்மைக்காக. இதில் வந்து முதல்ல சின்ன 5 பைசா, அந்த நடுவில் சின்னதாட்டு உள்ள 5 பைசா, அதுதான் 67 68 69 70 இவ்வளோ வருஷமும் சின்ன டைப்பில். அப்புறம் 72 இருந்து இந்த 5 பைசா என்ன விலை இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருந்தோம்னா 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி போகும். யூஎன்சி கண்டிஷன் யூஸ்டாக இருந்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான். இந்த 5 பைசா அதிகமாக இது பழக்கத்தில் நிறைய பழக்கத்தில் இருக்குது. பழக்கத்தில் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே டேமேஜ் தான். பயன்படுத்தி நம்ம கையில் உள்ள அது டேமேஜ் தான் இருக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு. மற்றபடி நல்ல கண்டிஷனில் பொதுமக்கள்கிட்ட இருக்காது. உபயோகப்படுத்தாமல் வச்சுருந்தா இந்த காயின்ஸுக்கு 5 ரூபா விலை இருக்குது, 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி. யூஎன்சி உபயோகப்படுத்தப்பட்ட காயின்ஸு கொஞ்சம் பரவாயில்ல, பங்கஸ் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் ஃபைன் யூஸ்டாக இருந்தாலும் 50 பைசா 1 ரூபா இந்த மாதிரி கிடைக்கும். இதை விட அதிகமான விலைகள் போகாது. இது 5 பைசா அலுமினியத்தில் 67 இருந்து 84 வரைக்கும் வந்திருக்கு. 84க்கு அப்புறம் வேறு டைப்பில் அதே 5 பைசா தான் 94 வரைக்கும். இந்த 5 பைசா 94 வரைக்கும் வெளிவந்துக்கிட்டே இருந்திருக்குது. 5 பைசா முதல்ல ஆரம்பிக்கும் போது சத்தியமே ஜெயதேன்ட்டு ஆரம்பித்தாங்க. 67 இருந்து 94 வரைக்கும் அலுமினியம் 5 பைசா நிறைய பழக்கத்தில் விட்டுருக்காங்க, நிறைய வருஷங்கள் விட்டுருக்காங்க. வணக்கம்.